நீட் வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். வினாத்தாள் வெளியான வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என பிரதமர் மோடி ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது மூத்த அமைச்சர்களோடு பிரதமர் மோடி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார். இளைஞர்களின் எதிர்காலத்தோடு விளையாடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தப்பிக்க முடியாது என்றும் பிரதமர் மோடி முன்பாக கூறியிருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது நீட் வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி மூத்த அமைச்சர்களோடு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார். அதனை முக்கிய செய்தியாக தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லியில் ஒருபுறம் போராட்டம் என்பது தீவிரமடைந்து வரக்கூடிய வேளையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக பிரதமர் மோடி தற்பொழுது மூத்த அமைச்சர்களோடு அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கின்றார். வினாத்தாள் வெளியான வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என ஏற்கனவே பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். மேலும் இளைஞர்களின் எதிர்காலத்தோடு விளையாடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தப்பிக்க முடியாது என்றும் பிரதமர் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது முக்கிய ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மேலும் முழுமையான தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். தற்பொழுது இந்த நீட் விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுபவை என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது? பதிவு பண்ணுங்க. நேற்றைய தினமே பிரதமர் உறுதிபட தெரிவித்திருந்தார். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், இளைஞர்களை யாரும் தவறாக வழிநடத்தார்கள் என்று சொல்லியிருந்தார். இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மறுபடியும் இந்த போராட்டம் குறித்து சொல்றப்ப வினாத்தாள் வெளியான வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும், அதே போல இளைஞர்கள் மாணவர்களுடைய எதிர்கால நலன்ல துளியும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம், அவர்களுடைய நலன்தான் முக்கியம், அது குறித்து உரிய கவனத்தை இந்த அரசு செலுத்தும் என்று மீண்டும் உறுதிபட தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நாடாளுமன்றத்திலே விவாதிக்க இந்த அரசு தயாராக இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் விவாதிகள் என்று எதிர்கட்சிகளையும் அழைப்பு விடுத்திருந்த சூழல்ல டெல்லியை பொறுத்த வரைக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி மற்றும் SFI உள்ளிட்ட மாணவர் அமைப்புகளுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிற சூழல்ல 2வது நாளாக டெல்லியில மெட்ரோ ரயில் சேவை என்பது நிறுத்தப்பட்டிருக்கு. காலவரையற்ற மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தப்படும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல போராட்டம் ஒரு பக்கம் ஜந்தர் மந்தர்ல தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றமும் 4வது நாளாக இந்த கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்கட்சியினுடைய முழக்கத்தால் எதிர்கட்சிகளுடைய அமளியால் 4வது நாளாக நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகள் முடங்கி இருக்கிற சூழல்ல தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி மூத்த அமைச்சர்களோடு ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். இளைஞர்களுடைய எதிர்காலத்தோடு விளையாடுபவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் விடமாட்டோம், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிற சூழல்ல பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர், கல்வி அமைச்சர் உள்ளிட்ட மிக முக்கிய துறைகளுடைய மூத்த அமைச்சர்களோடு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்யலாம் என்று தற்பொழுது பிரதமர் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். நாடாளுமன்றம் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இணையதள சேவை மீண்டும் அங்க முடக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வந்திருக்கிற அங்க போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறவர்கள் மாணவர்கள் மட்டுமல்லாது பிற அமைப்புகளை சேர்ந்தவர்கள், வெளிநாட்டினுடைய சக்திகளுடைய தூண்டுதல் இதுல இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏன்னா பிற நாடுகளை சேர்ந்த கொடிகள் அங்கு பயன்படுத்துறாங்க, இந்திய தேசத்துக்கு எதிரான முழக்கங்களை அங்க முன்வைக்கிறாங்க. மாணவர்கள் நீட் வினாத்தாள் கசிவு முறைகேடு குறித்து விசாரிக்கணும்னு சொல்லி போராடுற மாணவர்கள் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா CBI விசாரணை ஒரு பக்கம் நடத்தப்பட்டிருக்கு, 13 பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும், நாடாளுமன்றத்தில் விவாதிக்கலாம் என்று மத்திய அரசு அறிவித்தும் கூட, விவாதத்திற்கு தயாராக இருந்தும் கூட எதிர்கட்சிகள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இதை அரசியலாக்குறாங்க. மாணவர்களை அரசியல் கருவியாக எதிர்கட்சிகள் பயன்படுத்துறாங்கன்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்ததையும் பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல மாணவர்களை காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் ஒரு இயக்குகிறார்களோ அல்லது தவறாக வழிநடத்துகிறார்களோ, இந்த போராட்டங்களுக்கு பின்னால் தேச விரோத சக்திகள் இருக்கிறார்களா என்கிற கேள்விகள்லாம் ஒரு பக்கம் எழுந்திருக்கு. இந்த சூழல்ல டெல்லி காவல் ஆணையருக்கு சிறப்பு அதிகாரம், இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு சிறப்பு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா போராட்டத்துல ஈடுபட்டவர்கள் கடந்த 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி என்று சென்றவர்கள் காவல்துறையினரை தாக்கியிருக்காங்க. காவல்துறை வாகனத்தை அடித்து நொறுக்கிற காட்சிகளை பார்க்க முடிகிறது. செய்திகளை, அந்த போராட்டத்தை உலகிற்கு சொல்கிற செய்திகளை வழங்குகின்ற செய்தியாளர்கள் மீது அவர்கள் நடத்திய தாக்குதலையும் அவர்கள் துன்புறுத்தியதையும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த இளைஞர்கள் போராட்டத்துல
இளைஞர்கள் பெயர்ல, மாணவர்கள் பெயர்ல வேறு தேச விரோத சக்திகள் ஊடுருவி இருக்கிறாங்களா என்கிற ஒரு கேள்வி. வன்முறையை திட்டமிட்டே தூண்டுகிறார்களா, அந்த கலவரக்காரர்கள் ஊடுருவி விட்டார்களா என்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிற சூழல்ல அப்ப அந்த பகுதியினுடைய சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு இருக்கிற ஒரு சூழல்ல இவ்வளவு அறிவிப்புகளை கொடுத்தும் உத்தரவாதத்தை பிரதமரே கொடுத்தும் ஏன் எதிர்கட்சிகள் இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்கிறாங்க ஒரு கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிற சூழல்ல அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம், என்ன மாதிரியான பேச்சுவார்த்தையை தொடங்கலாம்? ஏற்கனவே மத்திய அமைச்சர்கள் போராட்டக்காரர்களோடு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திருக்கிற சூழ்நிலை தான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த 3 கோரிக்கைகளை உறுதியா இருக்கிறாங்க. ஒன்று, அமைச்சர் பதவி விலக வேண்டும். மற்றொன்று, இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவிற்கு பிறகு அதனால் தனக்கு உயிரை மாய்த்துக் கொண்டவருடைய குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும், போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது எந்த வழக்கும் இருக்கக்கூடாது என்கிற கோரிக்கையை அது முன் வச்சிருக்காங்க. இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் தற்பொழுது பிரதமர் தலைமையில மூத்த அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆலோசனை தொடர்பான முழுமையான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.